Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 5th December 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ-மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல்களை நம்ம பார்க்கலாம். போன வாரம் முடிந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க சந்தையானது பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்திருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 0.1% மேல, S&P 500 0.12% கீழே, நாஸ்டாக் அந்த 0.8%. 0.18% கீழே இறங்கி முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அதனால பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்த நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்று காலை துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையான சந்தைகள் ஓரளவுக்கு ஏற்றத்தில் துவங்கி தற்போது ஏற்றத்திலே வியாபாரமாகி வருகிறது. நிக்காய், ஜப்பான் சந்தை, ஹாங்ஸாங், ஹாங்காங் சந்தை, ஷாங்காய், சீன சந்தை, தாய்வான் சந்தை எல்லாமே ஏற்றத்தில். ஆனால் காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை மட்டும் தற்போது சற்றே இறங்கி வியாபாரமாகி வருகிறது. இந்திய சந்தையை பொறுத்த மட்டில் நிப்டியினுடைய ஒரு முன்னோடியாக நம்ம வந்து சிங்கப்பூர் வியாபாரம் ஆகும் நிப்டியை பார்க்கிறோம். அந்த ஏஜிஎக்ஸ் நிப்டி அது வந்து ஒரு மார்ஜினலி கேப் அப் என்று சொல்லக்கூடிய வகையில சிறிய ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அது தாக்கு பிடிக்குமா, ஃபர்தரா மேல ஏறுமா என்பது நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிப்டியை பொறுத்த மட்டில் அதனுடைய சப்போர்ட் லெவலை நம்ம சற்றே மேல் நோக்கி திருப்பி இருக்கிறோம். இப்போ 18,400 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது 18,950 இருக்கிறதா பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை பார்க்குறோம். 3.5%. டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 104.5 என்ற இடத்துல இருக்கு. இது ரெண்டுமே சந்தைக்கு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கலாம். பிரெண்ட் குரூட் ஆனால் இன்னும் தொடர்ந்து வலிமை காட்டி வருகிறது. கொஞ்சம் இப்போ மேல் நோக்கி நகர்ந்து $87 ஒரு பேரல் என்ற விலையில் இருந்து வருகிறது. கோல்டும் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 1800 என்ற அளவை தற்போது எட்டியிருக்கிறது பெர் ஹவுன்ஸ். ஸோ 1800க்கு மேல சஸ்டைன் ஆச்சுன்னா தொடர்ந்தும் ஏறலாம். ஆனால் இப்போ ஒரு 1760 இருந்து தொடர்ந்து ஏறி காலத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. யூஎஸ்டி ஐநார் தொடர்ந்து அந்த சின்ன ரேஞ்சில் இருக்கிறத பார்க்கிறோம். 81.33 என்ற ரேஞ்சில் இருக்கிறது. எஃப்ஐஎஸோட நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பையர்ஸா இருக்கிறாங்க நம்மளுடைய மார்க்கெட்ல. போன வெள்ளிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வாங்கி இருக்கிறதாக பார்க்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. 5440 கோடி. அன்னைக்கு டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பையராக தான் இருந்திருக்கிறாங்க. 712 கோடிக்கு வாங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது பெரிய ஏற்றத்திற்கு பிறகு 2 நாளா பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பின்னிங் டாப் சின்ன சின்ன கேண்டில்ஸ் உருவாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு கரெக்ஷன் பார்ட்ல இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னொரு சின்ன டிப்பு வந்தாலோ இல்லை இங்கிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சாலும் கூட ஒரு பலமான ஏற்றத்திற்கு தானே தயார் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ்எஃப்எல் இன்னைக்கு துவங்கியாச்சு. ஸ்டாக் மார்க்கெட் லிவிங் இன்னைக்கு இரவு 8 மணில இருந்து இப்போ மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் துவங்க இருக்கிறது. இதிலையும் கலந்து கொள்ளலாம். இது 1 மாச பயிற்சி வகுப்பு. பங்கு சந்தையில் ஒரு ஆல்டர்னேட் இன்கம் தயார் பண்ணுவதற்கான A to Z லேர்னிங் ப்ரோக்ராம். நிஃப்டியை லைவா நம்ம ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். அதுல அன்னன்ன தேதிக்கு உண்டான பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறோம். ஸோ இதை நீங்கள் டெய்லி பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.